இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டுனா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி சேர்த்துன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா இது குழக்குழப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ புளி எலுமிச்சை சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காரத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இப்போ வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ஒரு வெல்லம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.